ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்திருக்கு. அதை பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து சாதிக்கணும், என்னோடய திறமையை ஃபுல்லாக நான் காமிக்கணும், எனக்கு பாட தெரியும், நடிக்க தெரியும், ஆட தெரியும், பீட் பாக்ஸ் பண்ண தெரியும், ஸ்கிரிப்ட் எழுத தெரியும், எல்லாத்தையும் நான் காமிக்கணும்னு நினச்ச ஒருத்தர் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போகும்போது, அதுவும் குறிப்பாக அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சீட்டை தேய்ச்சிட்டு மிக்சர் சாப்பிட்டுட்டு இவ்வளோ பேர் இருக்கும்போது இவர் போகிறது சத்தியமாக ரொம்ப கொடுமைங்க. அது அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதே மாதிரி உக்காந்து போய் உருள்றாரு, அதை தாங்க முடியாமல் உருள்றாரு. அதுக்கப்புறமா எந்திரிச்சார், கண்ணை தொடச்சாரு, திரும்ப அழுகுறாரு, தொடக்கிறாரு. அதை பார்த்து எல்லாருக்கும் அழுகுறது, நானும் அழுதேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நான் அவ்வளோ நேசிக்கிறார். ஒருத்தருக்காக நிறைய விஷயங்கள் சொன்னார். அரோராவுக்கு என்ன சொன்னார்னா, இது வந்துட்டு நீ சொன்ன பார்த்தியா, நான் ஒன்றுமே பண்ணலன்னா அதுக்கு சம்மந்தமானது கிடையாது, இது வேறு அப்படின்னு பண்ணார். அதே மாதிரி நான் ப்ராமிஸாக நினச்சேன் இன்றைக்கி நான் போயிடுவேன்னாரு. எல்லாமே பேசுங்க சுபிக்ஷா, தேவையான இடத்துல பேசு, தேவையில்லாமல் பேச வேண்டாம்னு சொன்னார். அதுக்கப்புறம் விஜய் பார்வதிக்கு ஒன்று சொன்னார், ஏன்னா நீ தான் ஒன் மேன் ஷோ, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் லைக் பண்ணுறேன், விட்டுறாத அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணார். அதேமாதிரி எல்லாருக்கும் சொன்னார். அதேமாதிரி திவாகர், நான் உங்களை மிஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக, ஏன்னா எனக்காக நீங்கள் ஒரு வாட்டி அந்த நடிப்பாருக்குன்னு சொன்னால் அவர் ஃபீல் பண்ணார். இல்லை நான் இப்போ பண்ண முடியாது தம்பி, எனக்காக பண்ணுங்கண்ணா அப்படின் போது அவர் திரும்ப பண்ணார். ரொம்ப மிஸ் பண்ணார். அதேமாதிரி கமருதீனை சொன்னார், டே நான் அங்கே ஒன்று சொன்னேன், ஆனால் பார்த்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஏன்னா அங்கே அந்த விஷயங்கள் யார் சும்மா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது கமருதீனை 2 பேர் சொல்லியிருப்பாங்க, பிரஜன் அண்ட் பிரவீன். அது ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும். பட்டு போகும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டாக இருந்த கமருதீனை சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். அதை பற்றி அவர் சொல்லும்போது தான் நம்மளுக்கு விஜய் பார்வதி மேலே பிரவீனுக்கு எவ்வளோ விஷயங்கள் அன்பு இருக்குது, அதை ஏன் அதை ஒழுங்காக காட்டலை. அதுவும் இப்போ திவ்யா, சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பிரஜன் முன்னாடி இந்த சொன்ன விஷயங்கள் பயங்கர மாசாக இருந்துச்சு. ஏன்னா போகும்போது உண்மையை சொல்லுவாங்க ஒரு சில பேர், அதை உடச்சிது அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. என்னடா அது போகும்போது இவன் விஜய் பார்வதி புகழ்றானே, ஆனால் முன்னாடி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்ட்டு செமையாக இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சீக்ரெட் ரூம் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும், பட் அதுவும் இல்லாமல் போச்சு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.